அன்பு உறவுகளே, நண்பர்களே, அசிசியார் அருள் நிறை வளம் எண் 37 தீவிர தவம். பிரான்சிஸின் அருள் வாழ்வு மிகவும் மேன்மைமிக்க உயர்நிலையில் இருந்தது. அநேகர் அவரை இன்னொரு கிறிஸ்துவாக மறு கிறிஸ்துவாக பார்த்தனர். கிறிஸ்து உண்மையிலேயே அவரிலும் அவர் மூலமாகவும் வாழ்ந்தார். அவர் முற்றிலும் கடவுளின் சித்தத்திற்கு தன்னையே ஒப்படைத்தார். மற்றவர்களுடனான அவரது அன்றாட தொடர்புகள், அவரின் மறையுரைகள், ஏராளமான அற்புதங்கள் மற்றும் அவரது வாழ்க்கையின் பல அம்சங்களில் இது கவனிக்கத்தக்கது. உதாரணத்திற்கு, அவரும் அவருடைய முதல் தோழர்களும் 12 திருத்தூதர்களைப் போலவே 12 பேர் நம் இறைவனை ஒத்த பாடுகளின் அடையாளத்தை அவர் தனது உடலில் சுமந்திருந்தார். குறைந்தது ஒரு தவக்காலத்தின் போது அவர் நம் ஆண்டவரைப் போலவே 40 நாட்கள் வெறிச்சோடிய இடத்தில் தீவிர தவம் இருந்தார். ஒரு சமயம் சாம்பல் புதன்கிழமை இரவு பிரான்சிஸ் தனது நண்பர் ஒருவரிடம் பெருஜியா ஏரியில் உள்ள ஒரு வெறிச்சோடிய தீவுக்கு படகு மூலம் அழைத்து செல்லுமாறு கேட்டார் என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் 2 சிறிய ரொட்டிகளை மட்டுமே தன்னுடன் எடுத்துச் சென்றார். தீவு வெறிச்சோடியதால் தங்குமிடமோ அல்லது பிற ஏற்பாடுகளையும் வழங்கவில்லை. எவ்வாறாயினும் மரங்கள் மற்றும் முட்களின் ஒரு சிறிய பகுதி இருந்தது. இது பிரான்சிஸ் தனது தீவிர தவத்தை, தனது நோன்பை, தொடர்ச்சியான இறைவேண்டல் மற்றும் உண்ணாவிரதத்தில் வைத்திருக்க ஒரு இடத்தை வழங்கியது. தீவுக்கு வந்தவுடன் பிரான்சிஸ் தனது நண்பரிடம் தனது தவக்கால உண்ணாவிரதத்தை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டார். மேலும் புனித வியாழக்கிழமை வரை அவரை அங்கேயே விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். பிரான்சிஸ் கேட்டுக்கொண்டபடி நண்பர் செய்தார். புனித வியாழக்கிழமை தீவுக்கு திரும்பிய போது பிரான்சிஸ் காத்திருப்பதை கண்டார். பிரான்சிஸ் 2 சிறிய ரொட்டிகளுடன் அல்ல, 1½ ரொட்டியுடன் தீவை விட்டு வெளியேறினார் என்பது நண்பர் பின்னர் நினைவு கூர்ந்தார். இவ்வாறு பிரான்சிஸ் அரை ரொட்டியை மட்டுமே சாப்பிட்டு அந்த நாட்களில் உயிர் பிழைத்தார். எதையும் சாப்பிட்டதால் எழும் பெருமையை வெல்வதற்கு அவர் அந்த அரை ரொட்டியை சாப்பிட்டதாக கூறப்படுகிறது. நம் ஆண்டவர் 40 நாட்களுக்கு எதுவும் சாப்பிடவில்லை என்பதால், அவர் ஒரு பாவியாக இருந்ததால் தனது ஆண்டவரை முழுமையாக பின்பற்ற துணியக்கூடாது என்று அவர் தீர்மானித்தார். ஆகவே அரை ரொட்டியை சாப்பிட்டதன் மூலம் இயேசு கடைபிடித்த முழு உபவாசத்திற்கு தான் தகுதியற்றவன் என்பதை அவர் தனக்குள்ளே நிரூபித்தார். காலப்போக்கில் அந்த தீவில் பிரான்சிஸ்
தீவிர தவம் மற்றும் ஜெபம் பின்வாங்கியதை மக்கள் அறிந்தபோது அவர்கள் அவரிடம் பக்தியுடன் அந்த இடத்திற்கு திரளத் தொடங்கினர். சிலர் வீடுகளை கட்டினர். இறுதியில் பிரான்சிஸின் எளிய சகோதரர்கள் ஒரு குடிசை கட்டப்பட்டது. இதனால் அவர்கள் கிறிஸ்துவை போல வாழ்ந்த பிரான்சிஸை போல வாழ முடியும். கடவுள் மீதும் பிரான்சிஸ் மீதும் அன்பு மற்றும் பக்தியின் காரணமாக அந்த தீவுக்கு சென்றவர்களின் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. அருள் நிறை வளம். பெரும்பாலான மக்களுக்கு உண்ணாவிரதம் கடினம். எவ்வாறாயினும் பிரான்சிஸ் உண்ணாவிரதத்தில் பெரும் மதிப்பை கண்டார். அதில் பெரும் மதிப்பை கண்டுபிடித்தார். அதனால் அவர் அதை மிகவும் தீவிரமான அளவிற்கு ஏற்றுக்கொண்டார். பெருஜியா தீவில் நோன்பின் போது அவர் வைத்திருந்ததாக கூறப்படும் தீவிர தவம் உண்ணாவிரதம் சந்தேகத்திற்கு இடமின்றி அற்புதமாக நிறைவேற்றப்பட்டதால் கடவுள் அத்தகைய தீவிர நோன்பிற்கு உண்ணாவிரதத்திற்கு அழைக்கும் ஓர் அரிய மாமனிதர் ஒரு சந்தர்ப்பம் அது. ஆயினும் கூட அந்த நோன்பின் போது பிரான்சிஸ் கொடுத்த தீவிர சாட்சியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உண்ணாவிரதம் உபவாசம் இருக்கிறீர்களா? ஒவ்வொரு வாரமும் நீங்கள் சில உணவுகளை தவிர்க்க முயற்சிக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கிறதா? அல்லது மற்ற நாட்களில் இயல்பை விட மிக குறைவாகவே சாப்பிட முயற்சிக்கிறீர்களா? இல்லை என்றால் நீங்கள் அவ்வாறு செய்வதை கருத்தில் கொள்ள விரும்பலாம். உண்ணாவிரதம் விவிலியத்தில் தெளிவாக பேசப்படுகிறது. மேலும் புனித பிரான்சிஸை தவிர பல புனிதர்களும் அதன் மதிப்புக்கு சாட்சியம் அளிக்கிறார்கள். உபவாசம் மற்றும் சில உணவுகளை தவிர்ப்பது ஒரு ஜெப மற்றும் தியாக வழியில் செயல்படுகிறது. ஒருவரின் ஜெப வாழ்க்கையை மகிமைப்படுத்துவதற்கும் கடவுளுடன் மிகவும் ஆழமான ஒன்றிப்பை நிறைவேற்றுவதற்கும் அது பெரும் ஆற்றலை கொண்டுள்ளது. நோன்பு என்பது நமது ஒழுங்கற்ற பசி மற்றும் உடல் ஆசைகளை சமாளிப்பதற்கான ஒரு வழியாகும். இந்த வழியில் உங்களை இழக்குவதன் மூலமும் உங்கள் விருப்பம் கடவுளின் சித்தத்தை ஒட்டிக் கொள்வதற்கும் சுதந்திரமாக உள்ளது. ஆரோக்கியமற்ற இணைப்புகள் மிகவும் எளிதாக சமாளிக்கப்படுகின்றன. மேலும் அதிக சுதந்திரம் காணப்படுகிறது. இன்றைக்கு உபவாசம், உண்ணா நோன்பு என்ற அருள் வாழ்வு ஒழுக்கத்தை பற்றி சிந்தியுங்கள். இந்த நடைமுறையின் ஞானத்தை நீங்கள் பகுத்தறிவு செய்வதை கண்டால் நீங்கள் ஏன் அவ்வாறு செய்கிறீர்கள் என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி என்னவென்றால், நீங்கள் கடவுளிடம் நெருங்கி வர விரும்புகிறீர்களா இல்லையா என்பது தான். அப்படி செய்தால் இந்த அருள் வாழ்வு பயிற்சி மிகவும் மதிப்பு மிக்கது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உண்மையில் பல புனிதர்கள் அதை நாம் தவறாமல் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அத்தியாவசிய அருள் வாழ்வு ஒழுக்கமாக சுட்டி காட்டுகிறார்கள். இந்த வகையான சுய மறுப்பின் செல்ஃப் டினையல் உங்கள் நடைமுறையை பற்றி சிந்தித்து அதை தழுவுவதில் உங்களுக்குள்ள எந்த சிரமத்தையும் சமாளிக்க முயற்சிக்கவும். பிரான்சிஸ் உதாரணத்தை பின்பற்றுங்கள். உங்கள் அருள் வாழ்வு
அதிக அருளை பெறும். இறைவேண்டல். புனித பிரான்சிஸ், கடவுள் மீதான உங்கள் அன்பு மிகவும் அதிகமாக இருந்தது. நீங்கள் அற்புதமாக 40 நாட்கள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டீர்கள். அரை ரொட்டியை மட்டுமே சாப்பிட்டீர்கள். ஒவ்வொரு வாரமும் உண்ணாவிரதத்தின் மீதான உங்கள் அன்பை பின்பற்ற உங்கள் சாட்சி என்னை ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் இறைவேண்டல் செய்கிறேன். நான் எப்போது உபவாசம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நான் அறிவேன். எனக்காக ஜெபியுங்கள். இதனால் நீங்கள் முழுமையாக அனுபவித்த ஆவிக்குரிய சுதந்திரத்தில் நான் பங்கு கொள்ள தொடங்குவேன். புனித பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன்.